வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்தில் இன்னமும் புலிகளின் தேசிய கொடி வெளிப்படையாக பரப்பப்பட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குற்றம் சாட்டு. வரவு செலவு திட்டம் வடக்கு மக்களின் நிலைமையில் ஜானியின் பசிக்கு சோளம்புரி போன்றதாக உள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவிப்பு. சம்பந்த வித்யாரண்ய ஊடகங்களுக்கு வெளியிட்ட கருத்துக்கள் காரணமாக தமது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் மரிக்கார் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவிக்கையில், இங்கிலாந்தில் இன்னமும் புலிகளின் தேசிய கொடி வெளிப்படையாக பரப்பப்பட்டு வருவதாகவும் அதனை தடுக்க இங்கிலாந்து அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். நேற்று நடைபெற்றிருந்த ஊடக சந்திப்பொன்றில் கருத்துரைத்த அவர் மேலும் கூறுகையில், புலிகளின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியது இங்கிலாந்து தான். அந்த அமைப்பின் சர்வதேச தலைமையகம் இங்கிலாந்திலேயே அமைந்துள்ளது என்றார். புலிகளின் தத்துவாசிரியரான ஆண்டன் பாலசிங்கம் இங்கிலாந்து குடியுரிமை பெற்றிருந்தவர் என்றும், கரணகுட சவேந்திர சில்வா, ஜெகத் ஜாசூரி ஆகியோருக்கான விசாவை வழங்குவதை இங்கிலாந்து மறுத்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரிவினைவாத புலம்பெயர் தமிழர்களை அவர்களின் வாக்கு வங்கியின் பலத்தால் இங்கிலாந்து அரசு ஆதரித்து வருகிறது என்றும், அண்டன் பாலசிங்கத்தின் மனைவியான அடல் பாலசிங்கம் புலிகளின் பெண் உறுப்பினர்களுக்கு தற்கொலை பயிற்சிகளை வழங்கியவர் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். முன்வைக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் வடக்கு மக்களின் நிலைமைகளில் ஜானியின் பசிக்கு சோளம்புரி போன்றதாக உள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றிருந்த ஊடக சந்திப்பொன்றிலேயே அவர் இதனை கூறினார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடந்த 30 ஆண்டுகளாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், இன அழிப்புக்குள்ளானவர்கள், கைதிகள் ஆகியவர்கள் இன்னமும் துன்புறுகின்றனர். இம்முறை முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் சில பொதுவான நல்ல அம்சங்கள் உள்ளன என்றாலும் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் பார்வையில் அது திருப்திகரமானதாக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்திற்குள் கிரான் பாலத்திற்கான ஆரம்பகட்ட பணிகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், கித்தூல் மற்றும் உருகாமம் ஆகிய இரு குளங்களையும் இணைக்கும் முந்தானி ஆற்று திட்டத்திற்கும் ஆரம்ப நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதே போல பொண்டுக்கல் சேனை மற்றும் வாழைச்சேனை கடற்தொழில் துறைமுகங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் படுவான்கரையை எழுவான்கரையுடன் இணைக்கும் மண்டூர், குருமன்வெளி, ஓடத்துறை பாலம், அம்பலாந்துறை, குருக்கள் மடம், ஓடைத்துறை பாலம், கிண்ணியடி மற்றும் சந்திவெளி போன்ற பகுதிகளில் ஆற்றை கடக்கும் பாலங்கள் அமைப்பதற்கான எந்த ஒரு முன்மொழிவும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் இடம்பெறவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சியினரின் பாதுகாப்பு தொடர்பாக நடைபெற்ற ரகசிய கலந்துரையாடல் குறித்து அமைச்சர் சமந்த வித்யாரட்ன ஊடகங்களுக்கு வெளியிட்ட கருத்துக்கள் காரணமாக தனது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் தமது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் மரைக்கார் தெரிவித்தார். வியாழக்கிழமை நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வில் சிறப்புரிமை மீறல் பிரச்சனையை முன்வைத்து உரையாற்றிய அவர் இதனை ஆராய்ந்து தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகரிடம் வலியுறுத்தினார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், 2025 அக்டோபர் 31 அன்று சபாநாயகர் தலைமையில் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் எதிர்க்கட்சியின் பாதுகாப்பு குறித்து விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. அதில் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் மட்டும் கலந்து கொண்டனர். ஆனால் அதில் பங்கேற்காத பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமந்த வித்யாரட்ன அந்த ரகசிய கலந்துரையாடல்களின் விவரங்களை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமையை பாதுகாக்கும் நிலைய கட்டளைக்கு முரணாக அவரது கருத்துக்கள் எனது சிறப்புரிமையை மீறுவதாகும். மேலும் எதிர்க்கட்சியினரின் பாதுகாப்பு குறித்து பேசப்பட்ட விஷயங்கள் ஊடகங்களில் வெளியிடுவதால் எனது உயிர் பாதுகாப்பு ஆபத்துக்குள்ளாகியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் குறித்து விசாரணை நடத்தி பொருத்தமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், சம்பந்த வித்யாரண்ய ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தேவையெனில் சபாநாயகரிடம் சென்று கேளுங்கள் என்று குறிப்பிட்டது கூட சபாநாயகர் ரகசிய தகவல்களை பகிர்ந்ததாக தோற்றமளிக்கின்றது. சபாநாயகர் பத்திரமுள்ள அலுவலகத்தில் முத்திரையை நாம் பதிக்கவில்லை என்றும், ஆளும் தரப்பினரை அந்த நிலைக்கு ஆழ்த்துகிறார்கள் என்றும் கடுமையாக விமர்சித்தார். சட்டத்திற்கு புறம்பாக இழப்பீடு பெற்றுக் கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து அந்த இழப்பீட்டு பணத்தை மீள அறவிடுவதற்கான உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. 2022 ஆண்டு மே மாதம் 9 நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களின் போது தமது வீடுகள் தீக்கிரையானதால் ஏற்பட்ட சேதங்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டத்திற்கு புறம்பாக நஷ்டஈடு பெற்றுக் கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த மனுவை எதிர்வரும் ஜனவரி மாதம் 28 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் இன்று காலை உத்தரவிட்டுள்ளது. சுற்றுச்சூழல் சட்டத்தரணியான கலாநிதி ரவீந்திரநாத் தாபரேவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசு சேவைக்கான முறையான சம்பள கட்டமைப்பை உருவாக்கி தொழில்திறன் மற்றும் பணித்தரத்தை மேம்படுத்த தேவையான திட்டம் மற்றும் நிரந்தர நிறுவனத்தை நிறுவுவதற்கான ஆலோசனைகள், கருத்துக்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய உபக்குழுவின் இடைக்கால அறிக்கையை தயாரித்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராஜ் தெரிவித்துள்ளார்.
இந்த இடைக்கால அறிக்கை வரும் 13ஆம் தேதி பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அலுவலர்கள் தொடர்பான அமைச்சர் ஆலோசனை குழுவிடம் சமர்ப்பிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் கருத்து வெளியிட்ட அவர் அரசு சேவைகளுக்கான சம்பள கட்டமைப்பை சீர்படுத்துவதும் தொழில்சார் தரத்தை உயர்த்துவதும் நோக்கமாக கொண்டு உபக்குழுவால் பல்வேறு தரப்பினரோடு கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். அந்த சந்திப்புகளில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளின் அடிப்படையில் தற்போது அரசு சேவையின் நிலவும் பிரச்சனைகள், சம்பள வேறுபாடுகள், சேவை நிபந்தனைகள் குறித்து விரிவான புரிதல் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து ஒட்டுமொத்த அரச ஊழியர்களுக்கும் நியாயமான மற்றும் விஞ்ஞான ரீதியிலான புதிய சம்பள கட்டமைப்பை உருவாக்கவும், தொழில் திறனை மேம்படுத்தும் வகையிலும் சேவை பிரமாண குறிப்புகள், ஆட்சேர்ப்பு நடைமுறைகள், பதவி உயர்வுகள், கொடுப்பனவுகள் போன்றவற்றில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும் தேவையான பரிந்துரைகள் அடங்கிய இடைக்கால அறிக்கை விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் சந்தன சூரியாராய்ச்சி தெரிவித்தார். வடக்கு மற்றும் கிழக்கில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள துயிலும் இல்லங்களை முழுமையாக விடுவித்து அவற்றை மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் வலியுறுத்தினார். மக்கள் சுயாதீனமாக நினைவு கூறும் வகையில் அரசாங்கம் தேவையான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய அவர் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் 32க்கும் மேற்பட்ட துயிலும் இல்லங்கள் இருப்பதாகவும் அவை இன விடுதலைக்காக போராடியவர்களின் நினைவு சின்னங்களாக இருப்பதால் அவற்றை பாதுகாப்பது அரசின் கடமையாகும் என்றும் சுட்டிக்காட்டினார். அதேவழி ஆளும் தரப்போ எதிர்க்கட்சியோ இரண்டும் தங்களது இனம் மற்றும் மத நலன்களை முன்னிலைப்படுத்தி மட்டுமே செயல்படுகின்றன என்றும் விமர்சித்துள்ளார். பௌத்த மதத்தை மையமாக கொண்டு புத்த சாசன அமைச்சை மட்டுமே நிறுவியுள்ள நிலையில் பிற மதங்களையும் இனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையிலே எந்த ஒரு அமைச்சும் அமைக்கப்படவில்லை என்று கூறினார். மேலும் எதிர்க்கட்சி தலைவரும் புத்த சாசன அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து கேள்வி எழுப்பியிருப்பது இரு தரப்பினரும் ஒரே மனப்போக்குடன் செயல்படுவதை காட்டுகிறது என்றும் கோடீஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். இதனை பார்த்தால் அனைவரும் ஒரே கூட்டையில் ஓரிய மட்டைகள் போல நடந்து கொள்கின்றார்கள் என்று அவர் கடுமையாக விமர்சித்து இத்தகைய நிலைக்கு மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சமகால அனுர அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் விரைவில் மாபெரும் மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக எச்சரித்துள்ளன. அரசாங்கம் போதைப்பொருள் மற்றும் ஊழல் தொடர்பான பிரச்சனைகளில் தீவிரமாக செயல்பட்டாலும் மக்களின் வாழ்வாதார நலன்கள் குறித்த கேள்விகளில் முழுமையான அக்கறை காட்டவில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. இந்த நிலையில் வரும் 21ஆம் தேதி மாபெரும் பேரணியை நடத்த உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அறிவித்துள்ளது. இந்த ஆர்ப்பாட்டம் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து நுகைகொடையில் நடைபெற உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அரசாங்கத்தின் கொள்கைகளால் அதிருப்தி அடைந்து பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் இந்த பேரணியில் கலந்து கொள்வார்கள் என்று பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட உழைக்கும் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் மக்களின் ஒன்றிணைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது மக்களுக்காக அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு. கட்சி வேறுபாடுகளை தாண்டி அனைவரும் இதில் இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் இந்த பேரணியின் மூலம் ராஜபக்ச குடும்பத்துக்கு ஆதரவான மக்கள் சக்தியின் பலத்தினை அரசாங்கத்திற்கு வெளிப்படுத்த போவதாகவும் அவர் சூளுரைத்தார். அரசாங்கத்தின் அடக்குமுறை, பொய்கள் மற்றும் ஏமாற்றங்களுக்கு இனி மக்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள். நாம் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டிய நேரம் இது. பின்னர் புலம்ப வேண்டாம் என்றும் நாமல் ராஜபக்ச எச்சரித்தார். இதற்கிடையில் இந்த எதிர்ப்பு போராட்டம் மகிழ்ச்சி அளிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருந்தாலும் தன்னை சந்திக்க வரும் மக்களை பார்வையிடும் காரணத்தால் பேரணியில் பங்கேற்க மாட்டேன் என்று கூறியுள்ளார். அதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க, மைத்திரிபால சிறிசேன ஆகியோரும் இந்த பேரணியில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது.